நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் மணியன் பேசுகின்றேன். எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோவில்பட்டி திரு கே சங்கரன்பிள்ளை அவர்களையும், ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி, சூரியன் நிலையானது என்று கண்டுபிடித்தது ஐரோப்பியர்களா இந்தியர்களா என்று பார்ப்போம். அதை பார்க்கும் முன்பு சூரியனை பற்றிய சில விவரங்களை பார்த்து விடுவோம். நமது மூல நூல்கள் ஒருவர் செய்யும் தொழிலுக்கு காரக கிரகங்களாக சனியையும் சூரியனையும் குறிப்பிடுகின்றன. இதில் சூரியனுக்கும் சனிக்கும் உள்ள வித்தியாசம் என்னவெனில், சூரியன் வேலை வாங்குபவராகவும் சனி வேலை செய்பவராகவும், அதாவது ஒருவர் உத்தரவிடுபவராகவும் இன்னொருவர் கீழ்ப்படிபவராகவும் இருப்பார். இன்னும் நுணுக்கமாக சொல்லப்போனால், சனி சூட்சம வலுப்பெற்று தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டால் அவர் உயர் பதவியில் இருந்தாலும் ஒருவருக்கு கீழே வேலை செய்பவராகவும், சூரியன் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டால் ஒருவர் தானே முடிவெடுத்து சுயமாக இயங்குபவராகவும், சில நிலைகளில் முதலாளியாகவும் இருப்பார். செய்யும் தொழிலில் ஒருவர் சாதனை செய்வதற்கு சிம்மமும் சூரியனும் கிடக்கூடாது என்று சொல்வது இதைத்தான் குறிக்கிறது. 10ஆம் இடத்தில் ஸ்தானபலம் பெறாமல் திக்பலம் பெறும் சூரியனும் செவ்வாயுமே மிகப்பெரிய தொழில் அதிபர்களை உருவாக்கக்கூடிய வல்லமை படைத்த கிரகங்கள் ஆகும். அடுத்து, பவர் எனப்படும் அதிகாரத்தை சூரியன் குறிப்பிடுவதைப் போல, பவர் எனப்படும் மின்சாரத்திற்கும் காரகன் சூரியன்தான். ஜாதகத்தில் சூரியனுக்கு சுபத்துவமும் 10ஆம் இட தொடர்பும் உண்டாகும் நிலைகளில் ஒருவரை மின்சாரம் சம்பந்தப்பட்ட துறைகளில் வேலை செய்ய வைப்பார். மின் சாதனங்களை விற்பனை செய்யக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஸ்டோர் மற்றும் எலக்ட்ரீஷியன் வேலைகளின் மூலம் வருமானத்தை தருவார். அதேபோல ஒருவர் கோதுமை பயிரிடும் விவசாயியாகவும் கோதுமையால் லாபம் அடைய வேண்டும் என்றாலும் சூரியனின் வலு மிக அவசியம் தேவை. ஆன்மீகத்தில் சூரியனின் பங்கு என எடுத்துக்கொண்டோமேயானால், சூரியன் சுபவலு பெறும் நிலைகளில் ஒருவரை சிவ பக்தராக்குவார். தமிழகத்தில் வழி வழியாக சிவத்தொண்டு புரியும் ஆதீன கர்த்தாக்கள், தொன்மையான சிவாச்சாரியர்கள் சூரியனின் ஆதிக்கம் பெற்றவர்கள்தான். வேத ஜோதிடத்தில் கிரகங்களின் வக்கர நிலை என்பதே ஒரு குறிப்பிடத்தக்க அமைப்பாகும். இந்த வக்கர நிலைக்கும் முக்கிய காரணம் சூரியன்தான். வக்கரம் என்பதற்கு மாறுதலான இயக்கம் என்று பொருள். ஒரு கிரகம் வக்கரமடைந்தால் தனது இயல்பான பலன்களை செய்யாது. பொதுவாக சூரியனுக்கு 5 முதல் 9 ராசிக்குள் இருக்கும் பஞ்சபூத கிரகங்கள் வக்கர நிலையை அடையும். ஒரு கிரகம் சூரியனுக்கு நேரெதிரில் 7ஆம் இடத்தில் இருந்தால் அது வக்கரத்தில் இருக்கிறது என்று நிச்சயமாக சொல்லிவிடலாம். சந்திரனுக்கும் ராகு கேதுக்களுக்கும் வக்கர நிலை இல்லை. சூரியனை நெருங்கிய நண்பராக புதன் கருதுவதால் புதனுடன் சூரியன் இணைந்திருக்கும் நிலையில் நன்மைகள் உண்டு. அதே நேரத்தில் சுக்கிரனுக்கு சூரியன் ஆகாதவர் என்பதால் சுக்கிரனுடன் இணையும் நிலையில் சுக்கிரனது காரத்துவங்களை சூரியன் பாதிப்பார். சந்திரன், செவ்வாய், குரு ஆகியோருடன் இணைந்தால் சூரியன் நல்ல பலன்களை செய்வார். சுக்கிரனை பாதிக்கும் அதே சூரியன் சனியுடன் இணையும் போதே தன்னுடைய இயல்புகளை பறிகொடுத்து தானே பாதிக்கப்படுவார். இருளை துரத்தும் சக்தி வெளிச்சத்திற்கு இருந்தாலும் மிக கடுமையான ஆழ்ந்த இருட்டுக்கு ஒளியை விழுங்கும் சக்தி உண்டு என்பதையே இது குறிக்கிறது. இதை நிரூபிக்கும் விதமாக ராகுவுடன் நெருங்கும் தூரத்தை பொறுத்து சூரியன் மிகவும் பலவீனமடைவார். கேதுவுடனும் அப்படியே. ராகு கேதுக்களுடன் சூரியனும் சந்திரனும் இணையும் நிலையே கிரகணம் எனப்படுகிறது. இது இவர்கள் இருவரும் தங்களது சக்தியை இழந்து பலவீனமாவதை குறிப்பிடுகிறது. இன்னும் ஒரு முக்கிய
விதியாக ஜாதகத்தில் கெடுதல் செய்யும் நிலையாக சொல்லப்படும் அஷ்டமாதிபத்தியம் எனப்படும் 8ஆம் இடத்தின் அதிபதி என்கின்ற தோஷமும் சூரியனுக்கு கிடையாது. அதாவது சூரியன் 8ஆம் இடத்திற்கு அதிபதியாகும் நிலையில் மற்ற பாவக்கிரகங்களைப் போல விபத்து போன்ற கெடுதல்களை செய்ய மாட்டார். இந்த நிலை மகர லக்கணத்திற்கு மட்டுமே உரியது. அது ஏனெனில் பஞ்சபூத கிரகங்கள் எனப்படும் குரு, சுக்கிரன், புதன், செவ்வாய், சனி அனைவரும் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் நல்ல வீடு, கெட்ட வீடு என 2 வீடுகளுக்கு அதிபதி ஆவார்கள். ஆனால் சூரியனும் சந்திரனும் ஒரு வீட்டுக்கு மட்டுமே அதிபதி ஆவார்கள் என்பதால் சூரிய சந்திரர்கள் இருவருக்குமே அஷ்டமாதிபத்திய தோஷம் கிடையாது. அடுத்து ஒரு முக்கிய சூட்சுமமாக சூரிய தசையில் சனி புத்தியும் சனி தசையில் சூரிய புத்தியும் மாறுபாடான பலன்களை செய்யும். இவ்விரண்டு நிலைகளிலும் ஜாதகருக்கு நன்மைகள் இருக்காது. சந்திர புத்தியும் அப்படியே. நமது ஞானிகளால் கிரகங்களுக்குள் ஜென்ம விரோதிகள் என்று உணர்த்தப்பட்டவர்கள் குருவும் சுக்கிரனும். அடுத்து சூரிய சந்திரர்களும் சனியும் தான். சனியின் வீடுகளான மகர கும்பத்திற்கு நேர் எதிரில் சூரிய சந்திரர்களின் கடகம் சிம்மமும் அமைந்திருப்பது இதை உறுதிப்படுத்தும். ஞானிகள் சுருக்கமாக தந்தை மகன் உறவு சொல்லி சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாது என்று நமக்கு புரிய வைத்ததை வேறு விதமாக சொல்வதாக இருந்தால், இருளும் ஒளியும் நேரெதிர் நிலை கொண்டவை என்பதன்படி ஒளிக்கிரகங்களான சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒளியற்ற இருட்டு கருப்பு கிரகமான சனி ஆகாதவர் என்று சொல்லலாம். சூரியன் மேசராசியில் முதல் 20 டிகிரி வரை மட்டுமே உச்சம் எனப்படுகிற அதிக பலம் என்கிற நிலையை பெறுவார். உச்சத்திற்கு ஆட்சிக்கும் இடைப்பட்ட நிலையான மூலத்திரிகோண வலுவை சிம்மராசியின் முதல் 20 டிகிரி வரையிலும் மீதமுள்ள 20 முதல் 30 டிகிரி வரையிலான 10 டிகிரியில் ஆட்சி நிலையும் பெறுவார். சந்திரன் அவருக்கு மிகவும் பிடித்தமான நண்பர் என்பதால் கடகத்தில் அவர் வலு இழப்பதில்லை. அதேபோல குருவின் மீனம், தனுசு, செவ்வாயின் மேசம், விருச்சிகம் ஆகிய அவருக்கு மிகவும் பிடித்த வீடுகள் சூரியனை தனது முதல் நண்பராக கொண்ட புதனின் மிதுனம், கன்னி வீடுகளும் அவருக்கு ஏற்ற வீடுகள்தான். மகரமும் கும்பமும் ரிஷபமும் அவரை வலிமையிழக்கச் செய்யும் பகை வீடுகள். அதே நேரத்தில் கும்பத்தில் இருக்கும் சூரியன் தனது பார்வையால் தன் வீடான சிம்மத்தை பார்த்து வலுப்படுத்துவார் என்பதால் அவர் கும்பத்தில் இருக்கும் பொழுது சுபத்துவம் அடைந்திருந்தால் நன்மைகளை செய்வார். சுக்கிரனின் துலாம் ராசியில் முதல் 20 பாக வரை முற்றிலும் வலிமை இழக்கும் நீசம் எனப்படும் நிலையை சூரியன் அடைகிறார். நீசத்தை கடந்து துலாம் ராசியில் 20 டிகிரி முதல் 30 டிகிரி வரை இருக்கும் பொழுது அவரது வலுவை கணிப்பது சிரமமாக இருக்கும். முக்கியமாக சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய நீசமாகி 20 டிகிரிக்கு அப்பால் இருக்கும் பொழுது லக்கணாதிபதி நீசம் என்று கணித்தோமானால் பலன்கள் மாறுபடும். எனவே சூரியன் இருக்கும் டிகிரி நிலையை கவனிக்க வேண்டியது அவசியம். பொதுவாகவே ஒரு கிரகத்தின் உச்ச நீச அமைப்புகளை கணிக்கும் பொழுது அவற்றின் துல்லிய டிகிரி நிலைகளை கவனிப்பதே சரியானது. அதேபோல சூரியனின் அதிக பலம் என பொருள்படும் அதிக உச்சநிலை மேசத்தின் 10வது டிகிரியிலும் அதிக பலவீன நிலை எனப்படும் அதி நீச நிலை துலாத்தின் 10வது டிகிரியிலும் ஏற்படுகிறது. நிறைவாக ஒருவருடைய ஜாதகத்தில் கீழ்காணும் அமைப்புகளுக்கு சூரியனே காரணமாவார். சூரியன் சுபபலத்துடன் வலுவாக இருக்கும் நிலைகளில் கீழ்கண்டவைகளில் ஒருவருக்கு நன்மைகள் நடக்கும். அசுப வலுவுடன் இருந்தால் இதே விஷயங்களில் கெடுதல்கள் இருக்கும். அதாவது சூரியனுடைய காரகத்துவங்களை பார்க்கலாம். தந்தை, ஆண், அதிகாரம், நெருப்பு, அரசன், கண், அரசு வேலை, காரச்சுவை, கிழக்கு திசை, செயல்திறன், சிகப்பும் ஆரஞ்சும் கலந்த அக்கினி நிறம், காய்ச்சல், தலை,
தாமிரம், பாதரசம், மின்சாரம், மருத்துவம், விதைகள், காடு, சத்திரிய குலம், தந்தை வழி உறவினர்கள், பித்த நோய், தலைவலி போன்ற தலையில் வரும் வியாதிகள், பகல் பொழுது, சிவபெருமான், தவம், கோதுமை, மாணிக்கம், மயில், தேர் எனப்படும் ரதம், ஒளி, பிரயாணம், மருந்துகள், ஞாயிற்றுக்கிழமை, அரசியல் ஈடுபாடு, தேன், இதயம், திருடன், விஷம், சித்து வேலைகள் என ஏமாற்றுதல், உஷ்ண நோய்கள் இவற்றில் சூரியன் ஆதிக்கம் செலுத்துவார். அதாவது சூரியன் இவற்றுக்கெல்லாம் காரகனாவார். சூரியன் ஒருவருடைய ஜாதகத்தில் சுபபலத்துடன் வலுவாக இருந்தால் இந்த துறைகளில் ஜாதகருக்கு நன்மையான பலன்களும், பாவத்துவமாக இருந்தால் இந்த காரகத்தின் வழியாக ஜாதகருக்கு தீமையான பலன்கள் நடக்கும் என்பதை அறியலாம். அடுத்ததாக, சூரியன் நிலையாக இருக்கிறது என்று கண்டுபிடித்தது இந்தியர்களா ஐரோப்பியர்களா என்று பார்ப்போமேயானால், ஜோதிடமும் வானியலும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் என்று சொல்லப்படுவதன் நிஜ காரணம் முழுமையான விஞ்ஞான உண்மைகள் மறைமுகமாக ஜோதிடத்தில் பொதிந்து கிடப்பதால்தான். உதாரணமாக, சுமார் 500 வருடங்களுக்கு முன்பு சூரியன் ஒரே இடத்தில் நிலையாக இருக்கிறது, பூமிதான் சூரியனை சுற்றி வருகிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டதாக நவீன வரலாற்றில் சொல்லப்படுகிறது. ஆனால் 1500 ஆண்டுகளுக்கு முன்பே இந்திய வேத ஜோதிட மூல நூல்களில் இது சொல்லப்பட்டிருப்பதை இப்போது விஞ்ஞானிகளில் சிலர் ஒத்துக்கொள்வது வரவேற்கத்தக்க விஷயம். 12 ராசிகளை அவைகளின் இயக்கத்திற்கு ஏற்ப நெருப்பு, காற்று, நிலம், நீர் என 4 பிரிவாக பிரித்த நமது ஞானிகள் மேஷத்தை கட்டுக்கடங்காத காற்று நெருப்பு எனவும், சிம்மத்தை ஒரே இடத்தில் நிலைத்து இயக்கும் நெருப்பு எனவும், தனுசை இவ்விரண்டு தன்மைகளும் கொண்ட இயக்க நெருப்பு எனவும் சொல்லியிருக்கிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். இம்மூன்றில் நிலைத்த நெருப்பு ராசியான சிம்மத்தை மட்டுமே சூரியனின் வீடு எனக் காட்டி அதை நடுவில் இருத்தி சிம்மத்தின் இருபுறமும் ராசிகளை அமைத்த விதத்திலேயே சூரியன் நிலையானது, அதனை மற்ற கிரகங்கள் சுற்றி வருகின்றன என்பதை தெள்ளத் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் என்பதை ஓரளவு வானியல் அறிவுள்ளவர்கள் அனைவருமே ஒத்துக்கொள்வார்கள். அவர்களுக்கு தெரிந்துவிட்டதே. பிறகு ஏனையா ஐரோப்பியர்களைப் போல எல்லாருக்கும் தெரியும்படி அறிவிக்கவில்லை, ஏன் வெளியே டமாரம் அடிக்கவில்லை என்று கேட்கலாம். ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கும் 1500 ஆண்டுகளுக்கும் இடைப்பட்ட அந்த காலத்தில் இந்த விஷயத்தை சொன்னாலும் கேட்பதற்கு ஆள் இல்லை. பெரும்பான்மை அறிவாளிகளை கொண்ட ஒரு அறிவார்ந்த சமூகம் அப்போது இல்லை. கேட்பதற்கு ஆள் இருந்தால்தானே சொல்ல முடியும். ஆகவேதான் அறிந்ததுதான் கண்டுபிடித்தது, அதை புரிந்து கொண்டவனுக்கு மட்டுமே பரிமாறப்பட்டது. உழுவதற்கும் விவசாயம் செய்வதற்கும் காட்டை வெட்டி நிலத்தை சீர்படுத்தி உணவு தேவையை கவனிக்க கருவிகளை தேடிக்கொண்டே வந்தவனை போய் காலையில் சூரியன் எழும்போது கடற்கரையில் நிறுத்தி வைத்து, இதோ பார், இந்த சூரியனை நாம் தான் சுற்றுகிறோம் என்று நமது ரிஷிகள் சொல்லியிருந்தால் அவரை மேலும் கீழும் பார்த்து, அடா போயா வேலை பார்த்து கொண்டு என்று சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காமல் போயிருப்பான். இன்றும் கூட ஐன்ஸ்டீனின் சார்பியல் தத்துவமும் ஸ்டீவன் ஹாக்கிங் காலம் பற்றிய விளக்கங்களும் நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? தேவைகள் ஏற்படும் போதுதான் உண்மைகள் வெளிவந்து மதிக்கவும் படும். தேவைக்கு முன்பே கண்டுபிடிக்கப்பட்டது அதை தெரிந்தவர்கள் மற்றும் உணர்ந்தவரிடம் மட்டுமே கடைபிடிக்கப்படும். அப்படியே முன்பே கண்டுபிடிக்கப்பட்ட நமது அறிவு செல்வங்களை நம்மவர்களே உணராமல் ஐரோப்பியர்களுக்கு ஜால்ரா போடுவதுதான் கொடுமை. ஆக நமது இந்திய ரிஷிகள்தான்
முதலாக சூரியன் நிலையானது என்று கண்டுபிடித்தார்கள் என்பதே தெரிய வருகிறது. இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.